எஸ்ஜே சூர்யா, சூர்யா, சார்லி 3 பேரும் ஜாகிங் போறாங்க. திருச்சி வயிற்கு நெருங்கி குடிச்சா நல்லது. அப்ப எனக்கு ஒரு இலை பறிச்சு கொடுங்க. நீங்களும் பறிக்கலாம். ஒரு காய் இருக்கு, ஆனா தூரமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாவத் கோஸ்ட் கோவாலுக்கு போன் பண்ணுவோம். சொல்லுங்க சூர்யா, எப்படி இருக்கு? கோவதன் பாபா கட்டியா, பாபா கட்டியா, பாபா கட்டியா இருப்போ இருப்போ. மாமா தெரியும் மாமா இல்ல சூர்யா மாமா இருப்போ இருப்போ. இவனு முதல்ல டிபார்ட்மெண்ட் இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கணும். நான் உங்களை அனுப்பியிருக்கேன். உங்க போகிற ஊர்ல போகிற வேலை பண்ணது வேண்டியல அவங்க சரி நம்ம தட்டிடும் கோல்டன் டி அவங்கள என்ன தட்டிடும் டி டி. நீ யாரு? இவங்க யாரு? உன் வைஃபா? நாட்டி கட்டிட்டு போனவங்க ஏதாவது க்ளூ விட்டு போயிருக்காங்களா? நான் பார்த்தேன் ஒரு கருப்பு வப்பா. நாம மாமாவை கேட்டோம். இவன் உனக்கு மச்சான் மாப்பிள்ளையா? இருட்டு கோகையாதான் இருக்கும். ஆமா ஆமா, நாம இருட்டு கோகைக்கு போனோம். பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? சரியா சொன்னீங்க. இதுக்கு நீங்க மேப் தான் கூப்பிடணும். ஆமா ஆமா, மேப் தான். அதுக்கு இதான் வேலை. நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். என்னது விடுங்க மாமா, வலிக்குதா? திரும்புங்க திரும்புங்க. நம்ம இருக்க அடையணும்னா பரவச பாலத்தை கடந்து மாய மழையை தாண்டணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். பரவச பாலத்தை கடக்குள்ள பரவசங்களை அடையணும் மாமா சொல்லிருக்காரு. பரவசங்களை அடையணும்னா நமக்கு ஒரு பலான ஐட்டம் தேவை. பலான ஐட்டம் அடைக்கிறதுக்காக நாம பேக் பேக் கூப்பிடுவோம். பேக் 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 பேக். இதுக்கு இந்த ஐட்டம் தான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் நீங்க கூட சொல்லுங்க. ஜில்லுன்னு ஐஸ், ஜெனிலியா சைஸ். சும்மா மட்டும் பத்தாது, சூப்பர். ஜில்லு ஐஸ் ஜெனிலியா சைஸ். ஜில்லுன்னு ஐஸ், ஜெனிலியா சைஸ். வெரி நைஸ். எல்லாம் வீட்டுக்கு ஓப்பன் ப்ரோ, எல்லாம் வீட்டுக்கு ஓப்பன் ப்ரோ. பீப்புக்கு தான் லவ் பண்றோம். நான் பரவச மாட்டேன். நான் சாமி மலைக்கு போறேன், நீங்க மாமி மலைக்கு போங்க. நான் இப்ப பரவச பாலத்தை தாண்டிட்டோம். இந்த மாதிரி மழையை கடக்கிறதுனால இஷ்டமா தானே வரும். ஹலோ சித்தப்பு, வாட்ஸ்அப். நாம இப்ப வான்மலை மேல போயிட்டு இருக்கோம். என்னோட ஒவ்வொரு பயணத்துக்கு நான் சாமி வீட்டு வரை போய் வருகிறேன். பாஸ், தப்பான வேலை பார்த்துட்டீங்க. சவாலுக்கு எதிர்கொண்டால் எனக்கு சந்தோஷமே, ஆனால் உன்னை எதிர்கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷமே. சரி, நாம இப்ப நம்ம பயணத்தை தொடங்குறோம். 1 2 3 4 ஒத்துக்கடி, பேக்ஸ் எல்லாமே அத்துப்படி. மலையின் பேக் தூக்கிப்புடி. ஆமா, இந்த மலைக்கு பேரு ஏன் மாமி மலை? ரொம்ப நாள் முன்னாடி உஜயநகரம்
பேர் இங்க ஊதியம் கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க ஊதியத்தால தான் ஊர்நாக்கு ஊதி போயிருக்கு. அப்படிப்பட்ட மாமி கிட்ட சார்லி கதை கேட்ட மூடு கொண்டு வேண்டாம். அப்படிப்பட்ட மாமி கிட்ட ஒரு அபிஷ்டு போய் மாமி மாமி உங்க ஊர் மேல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டான். மனசுடைஞ்ச மாமி நெஞ்ச புடிச்சுக்கிட்டே உப்பு போட்டு வேண்டாம் உப்பு போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையே போயிட்டா. அங்கிருந்து அந்த மலை மாமி மலை. நாம இப்போ மாமலைய கண்டுட்டோம். சிகப்பு காய் வருது, கருப்பு காய் பின்னாடியே வருது. சரி இல்லையா? இவங்க I have come for my mouth. என்ன ஒரு இருட்டா இருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும். மாமா குரல் கேக்குது. டீ நாம மாமாவை நெருங்கிட்டோம். ஒவ்வொரு எமோஷனல் கிரைம் பின்னாடியும் ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் வச்சிருக்கேன். ஆனால் மாமா மட்டும்தான் ஒரே எமோஷனோட சுத்திட்டு இருக்கான். உன் மாமா மாதிரி ஸ்பீஷஸ்லாம் உலகத்தில் 0.000001% தான் இருக்காங்க. எங்க அப்பா அம்மா யாருக்கு பின்னால பிரச்சனை? என் மாமா வீட்டுல மாமா சார் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சுதான் இருக்கேன். அது எங்க இது அந்த 32 ஜிபியா? ஃபாரினுக்கு தான் 32 ஜிபி தேவை. தேசிக்கு 8 ஜிபியே போதும். யாருக்காகவும் நீ கேட்ட உனக்காக. அந்த வானத்தை போல நான் படைத்த மன்னவனே